டிக்டாக் 2025 தமிழில் யூடியூப்ல வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி. பிரியங்கா மோகன் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். ஒரு மாலில் படத்துடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ஒரு டீம். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பேய் வீடுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இதனால் நிறைய பேர் வந்து விரும்பி விரும்பி பார்க்குறாங்க. அதனால் நிறைய காசு வருது. இப்படி இவங்களோட லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த இவங்க நடத்துகிற பேய் வீட்டில் உண்மையான பேயே ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா ஏற்கனவே இது மாதிரி நடத்துனவங்க அவங்க இறந்து அங்கே அந்த வீட்டில் ஆவியாக இருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. இப்போ இறுதியில் இதிலிருந்து எப்படி ஹீரோ ஹீரோயின் தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே பிரியங்கா மோகன் ஒரு சில சீன் வந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. படத்தை நடித்த எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா கொண்டு போகிறாங்க, போர் அடிக்காமல் கொண்டு போகிறாங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தான். இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதே டெம்ப்ளேட்டர் தான் எந்த படத்தை எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்களை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி பிரியங்கா மோகன் அவங்களுக்கு வந்து ஒரு சில சீன்ஸ் தான் இருக்குது, நிறைய சீன்ஸ்லாம் இல்லை. அதனால் அது கொஞ்சம் சுவாரஸ்யம் மட்டும் இருக்குது. ஏன்னா பிரியங்கா மோகனுக்காக தான் நிறைய பேர் பார்க்கறதுக்கு வர்றாங்க படத்தை. ஆனால் அதுலேயும் அவங்களுக்கு ஒரு சில சீன்ஸ் தான் எப்படி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் நார்மலான ஒரு பேய் படமாக வந்துடுது. இதே மாதிரி ஏகப்பட்ட 100 படங்களில் பார்த்தா அதே சீன்ஸ் தான் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒரு சாதாரணமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்லாம் இதுவே சொல்லிட்டேன், எதுவும் இல்லை. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மெசேஜ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.